Hello friends, welcome to Nila channel. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல மரக்குதிரையோட பயன்கள் பத்தி பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல இந்த மரக்குதிரை வாங்குனதோட அன்பாக்சிங் பார்த்திருப்போம். அப்ப வெற்றி மாறன் எந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரஷன் பண்ணாம் அப்படிங்கிறது அந்த வீடியோல இருக்கும். இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா அந்த மரக்குதிரையை எடுத்த பிறகு அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்துட்டு எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணான், அவனுக்கு என்ன மாதிரி உணர்வு இருந்துச்சு, பயப்பட்டானா, அழுதானா, சிரிச்சானா அப்படிங்கிறத பற்றியான வீடியோவாக இது இருக்கும். அது கூடவே இந்த மரக்குதிரை எங்கே வாங்கினோம், இதோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அவனுக்கு எப்படி மரக்குதிரை பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரி அவன் பண்ணுறதை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அவனுக்கு மரக்குதிரை பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன பண்ணணுங்கிறது ஸ்டார்டிங்கில் தெரியல. சரி நம்மளே உட்கார வைப்போம், அவனுக்கு என்ன தான் தோணுதுன்னு பார்க்கலான்னு எடுத்து உட்கார வச்சா அழுகிறான், பயந்துக்கிட்டே அழுகிறான். ரொம்பவே அழுது அதில் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் அதை விட்டுட்டு வர்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அது பார்க்க புதுசாக இருக்குது, ஏதோ மாதிரி இருக்குது, அதை தொட்டு விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. அதை விட்டுட்டும் வர மாட்டேங்கிறான், அதில் ஏறியும் உட்கார மாட்டேங்கிறான். அவங்க அம்மாவும் என்னென்னமோ வித்தையெல்லாம் பண்ணி பார்த்துருச்சு, பையன் ஏறவே மாட்டேங்கிறான். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே மரக்குதிரையோட பயன்கள் பார்த்துட்டோம். இந்த மரக்குதிரை வாங்கின அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி தாங்க ஏறி உட்காராமல் அதை சுற்றி தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். அதை தொட்டு அசைச்சு பார்த்துட்டு அது நம்மளை கடிக்குமா கடிக்காதா என்ன பண்ணோம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டே இருந்தான். ஏன் இந்த மரக்குதிரையை வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா, நம்மளாம் 90s கிட்ஸ், நமக்கு ஒரு ஆசை இருக்கும். சின்ன வயசில் இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கணும், நம்ம இதிலெல்லாம் விளாண்டுருக்கணும், இந்த மாதிரி சில ஆசைகள் இருக்கும். ஆனால் நம்மளால் அதை பண்ண முடியாமலே போயிருக்கும். அப்படி தாங்க எனக்கும் சரி என்னோடய மனைவிக்கும் சரி இந்த மரக்குதிரையில் விளாண்ட மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கவே இல்லை. சரி நமக்கு தான் கிடைக்கல, நம்ம பையனுக்கு அந்த அனுபவத்தை எப்படியாவது தரணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். இந்த மரக்குதிரையை வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம். ஆனால் எங்களால் வாங்க முடியாமலே போயிடுச்சு. எங்கே சரியாக விற்கிறாங்கங்கிறதும் தெரியல, யார்கிட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. சரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம். சரியான நபர் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே நாங்கள் இருக்க ஊர்லேயே இந்த மரக்குதிரை செய்கிறவங்க பற்றி சொன்னாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டப்போ இது சாதாரண மரத்தில் தான் நாங்கள் செய்கிறோம், ரொம்ப நாள் வராது, இது மாமரத்தில் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபோட ரிலேஷன் ஒருத்தவங்க பெங்களூரில் இருந்தாங்க. அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேட்டோம். அவர்கிட்ட விசாரிக்கும்போது சரி இந்த இடத்துல கிடைக்கும், நான் வாங்கி அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தோம். சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இருக்கும்போது தான் இந்த லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்து வாங்க முடியாது. அப்படி வாங்கிட்டாலுமே அதை நமக்கு சென்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் அங்கே இருந்துச்சு. எல்லா பக்கமும் முழு ஊரடங்கு போட்டனால எங்கேயுமே போய் எதையுமே வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு, சரி நம்ம வாங்க முடியாது போல் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து லாக்டவுன் முடிஞ்சோடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டோம். பெங்களூரில் இந்த மரப்பொருட்கள் செய்கிறதுக்குன்னு ஒரு தனி சிட்டி இருக்குது. அதை டாய் சிட்டின்னே சொல்லுவாங்க. அந்த இடத்தோட பேர் சென்னப்பட்டினா. அங்கே இந்த மாதிரி மரப்பொருட்கள் செய்கிறதுக்கு கவர்மெண்ட்டு சில மானியத் தொகை வழங்கி அவங்கள ஊக்குவிக்கிறதா சில நடவடிக்கைகள் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பகுதி முழுக்கவே நிறைய மர பொம்மைகள் கடை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம்.
நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய மரச்சாமான்கள் செய்கிறதுக்கான நிறைய தச்சர்கள், அந்த பொருள் செய்கிறதுக்கான கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தா தான் அந்த தொழில் அவங்க விட்டு போகாமல் இன்னும் சிறப்பாக பண்ணி நிறைய மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். எக்ஸாம்பிளாக வந்துட்டு தஞ்சாவூரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யார்கிட்ட கிடைக்கும், எங்கே போனால் வாங்க முடியும், சரி எந்த ஏரியாவில் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸே நமக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபண்டு ஒதுக்கி அந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவிச்சாங்கன்னா இந்த மரப்பொருட்கள் செய்கிறதுக்கான இடங்களும் நிறையா பெருகும், அது மக்களுக்கும் எளிதாக கிடைக்கிற வகையில் மாறும். ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்குங்கிறது நமக்கு தெரியாது, நடந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் நம்மளோட ஆசை. பெங்களூரில் அந்த இடத்துல வந்துட்டு நிறைய மரப்பொருட்கள் இருக்கும். நான் சில வீடியோஸ் பார்த்தேன். அந்த வீடியோஸில் வந்துட்டு அழகழகான சூப்பரான மரப்பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. நம்மளும் ஒரு நாள் போயிட்டு அங்கே இருக்க மரப்பொருட்கள் பார்த்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. இந்த மரக்குதிரை டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்துட்டு 1300 ரூபா வந்துச்சு. நல்லா இருக்குது, டீசெண்டாகவே இருக்குது. பையன் நல்லா உட்காந்து விளையாட முடியுது, அவன் ஜாலியாக இருக்கான். இதே மாதிரி தமிழகத்துலேயும் பண்ணுறாங்க. பட் அந்த டீட்டெயில் வந்து நமக்கு கிடச்சிச்சின்னா நேரடியாக போய் நம்ம வந்து பார்த்து வாங்கும்போது இன்னும் இதை விட அடுத்த வெர்ஷன் இருக்கும், அடுத்த மாடல் இருக்கும், அது இன்னும் பல வருடங்கள் வரும், இன்னும் வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷனோட சூப்பரான இன்னும் அழகான மரக்குதிரையை நம்ம வாங்க முடியும். ஆனால் இதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம நேரடியாக போய் தான் வாங்கணும். அது இந்த லாக்டவுன் முடிஞ்சால் தான் எப்படிங்கிறதே தெரியும். சரிங்க, அங்கேருந்து ஒரு வழியாக வாங்கியாச்சு. டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் பார்த்தா அப்படி லாக்டவுன் ஆயிடுச்சு. அதனால் அது கொஞ்ச நாள் வந்துட்டு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமலே அங்கேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்துட்டு அந்த மரக்குதிரையை சென்ட் பண்ணாங்க. இங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு பெங்களூர்லேருந்து வந்த பார்சலை வாங்கினோம். இதுக்கு முன்னாடியுமே எனக்கு சென்னையில் இருந்து வேறு ஊரில் இருந்தெல்லாம் பார்சல் அனுப்பிச்சிருக்கேன். பட் அந்த ப்ரைவேட் பார்சல் சர்வீஸ் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி என்ன ரீசன், எதுக்காக இந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரித்தாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. கஸ்டமர்கிட்ட ஒரு பொலைட்டாக பேசணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சர்வீஸ் நடத்திட்டு இருக்காங்க. சரி விடுங்க. மேக்ஸிமம் நிறைய ப்ரைவேட்டு பார்சல் சர்வீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பில் அமௌண்ட் கொடுப்பாங்க, அதோட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கு சரியான பில்லும் கொடுக்க மாட்டாங்க. காரணம் கேட்டாலும் சரியான காரணமும் சொல்ல மாட்டாங்க. சரி வெப்சைட்லையாவது அப்டேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாலும் இல்லை, வெப்சைட்லாம் வராது, உங்களுக்கு எந்த பில் அமௌண்ட் வந்து அங்கே போட்டாங்களோ அது மட்டும்தான் இருக்கும், நீங்கள் கொடுக்க போகிற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துட்டு அதில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னமோ போங்கடா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வாங்கணும் முடிவு பண்ணி ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் வந்திருக்கோம். இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து கடுப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு அந்த பார்சலை வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தோன்னா பையன் விளாண்டு மைண்டு செட் ஆகி அது கூட சேர்ந்து அதில் ஏறி உட்கார்றதுக்கு ஒரு நாள் ஆச்சுங்க. அப்படி அவனுக்கு செட் ஆகி உட்கார்ந்த பிறகு அதை விட்டு அவன் இறங்கவே இல்லைன்னா பாருங்களேன். சாப்பாடு ஊட்டும் போதும் சரி, விளையாடும் போதும் சரி, டிவி பார்க்கும்போதும் சரி, எல்லா டைமுமே அதில் அவன் உட்காந்து அவனே விளாண்டுட்டே இருக்கான். ரொம்ப பயந்து அதில் ஏறவே பயந்தவன் அதில் உட்காந்து ஸ்பீடாக ஆடிக்கிட்டே இருக்கான். நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்பீடாக ஆடுறான், கீழெல்லாம் விழுந்துருவானோ அப்படின்னு தோணுது. அந்த மரக்குதிரையில் இருக்கும்போது அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். அதை பார்க்கும்போது நமக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. இதுதானங்க நமக்கும் வேணும். சரிங்க, இந்த மரக்குதிரை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.